ஆராயா இவ ஆராயா 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 ஆராயா. குட் மார்னிங். ரவுடி மாதிரினா ட்ரெஸ்ஸு இது ரொம்ப நாள் போடாத ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால தான் லாஸ்ட் ஒரு வாட்டி இன்னைக்கு இந்த வாட்டி ஒரு வாட்டி போடாத கம்ஃபர்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ குட் மார்னிங். என்ன நான் குட் மார்னிங் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே வந்து வண்டி எடுத்துட்டோம். காலையிலனா 11:40 11 மணிக்கு வந்தேன். ஸோ ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணி 11:47. ஸோ இன்னைக்கு நாள் நல்லபடியாக போகட்டும், பார்க்கலாம். 4 ரூபா முடிச்சு தான் வீட்டுக்கு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்டணும், பார்க்கலாம் எவ்வளோ முடிக்க முடியுதுன்ட்டு நம்ம ஐடியா பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வெயில் வந்து சுட்டரிக்குது, காட்டுறேன். ஏன்னா இப்போது ட்ரிப் வந்துட்டு இருக்கு, நான் எடுக்கல. என்னன்னா நம்ம டீசல் போட்டுடலாம். டீசல் சுத்தமாக இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்து விடும் போது. ஸோ நேற்று லீவ் எடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து டீசல் போட்டு ஒரே நிமிஷம் ஃபோனு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ட்ரிப்பு நான் வந்துகிட்டே இருந்தால் அது ரேட்டிங்ஸ் வேறு குறையும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது பெட்ரோல் பங்க் போயிட்டுருக்கோம். வெயில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? கேமரா திருப்புறேன். காலையிலேயே சரியான என்ன தெரியல, ஒரு 2 நாள் சரியான 102 டிகிரி, திருப்பியும் வந்து 42 டிகிரி 102 ஃபாரன்ஹீட். அதான் நம்ம ஊரில் 102 டிகிரின்னு சொல்லுவோம். சரியான வெயில். வண்டியில் உட்காந்ததை ஓரளவுக்கு நம்ம வந்து போட்டானுங்களா, ஏதோ வண்டி எடுத்து நடுவில் போட்டானுங்களா, லாரி எடுத்து என்னவோ என்ன பண்ணுறதோ ஒன்றும் புரியல. ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட்டு போய் டீசல் போட்டுடலாம். ஸோ டீசலை போட்டுட்டு ட்ரிப்பு என்ன இப்போ தமிழ்நாடு போலீஸ் இப்போ வருது பெரம்பூர் 4 கிலோமீட்டர் ட்ரிப்பு, 4 கிலோமீட்டர் ட்ராப்பு. நம்மளுக்கு அது மாதிரிலாம் இருந்தால் வேலை ஆகாது. ஒரு நல்ல ட்ரிப்பில் ஸ்டார்ட் பண்ணாதான் டே வந்து நல்லபடியாக போகும். ஸோ டீசல் போயிட்டு ஒரு 600 போட்டுட்டு, ஏன் ப்ரோ 600 போடுறீங்கன்னா சொன்னல அந்த இன்ஜெக்டர் இஷ்யூலாம் இருக்குது. அதனால் நம்ம போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நம்ம கேல்குலேட் பண்ணி ஓட்ட முடியும். ஃபில் பண்ணால் அது எப்படி டீசல் குறையுதுன்னே தெரில. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணி ஓட்டிக்கலாம். இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் ஃபில் பண்ணி ஓட்டணும். ஸோ பங்கு கிட்ட வந்துட்டோம். போயிட்டு டீசலை போட்டுட்டு மீதி கதைகளை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சாச்சு. அமௌண்ட்டும் வந்து சொல்லிட்டோம் 400. நம்ம வலசரவாக்கம் அங்கேருந்து முடிச்சிட்டோம். ஸோ திருப்பி அங்கேருந்து நம்ம அடையார் வாங்கியிருந்தோம். ஸோ நியர்லி ஒரு 20 கிலோமீட்டரோ சம்திங் டபுள் ஸ்டாப். இது அடையார்லேயே வந்து 2 ஸ்டாப் வந்துச்சு. ஸோ 575 கஸ்டமர் பே பண்ணது 700. ஏன்னா ரூட் கொஞ்சம் தப்பாக போட்டார். ஸோ நான் எதுவுமே கேட்கல. ஸோ கஸ்டமரை வந்து 700 700 வந்து பே பண்ணாங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ சில நேரத்தில் இது மாதிரி விஷயமும் வந்து நடக்கும். கரெக்டாக அடையார் சிக்னல் கிட்ட நின்றுட்டுருக்கோம். சரியான டிராஃபிக்ஸ் அடையார் சைடில் இருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடையாருக்குள்ளேருந்து திருவான்மையூர் போகிறதுக்கு ரூட்டு இது என்னது, இந்த மெட்ரோ ஒர்க்னால 1 கிலோமீட்டர் போக வேண்டியது 2-3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக டேக்டேஷன் தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா. ஸோ டிராஃபிக்கும் வந்து இன்னைக்கு ஹெவியாக இருக்குது. இன்னைக்கு தேதி 27 ஜூன், மணி கரெக்டாக 1:44. ஒரு பிரதர் ஒன்று கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாரு, நீங்கள் என்ன போடுறீங்க, வாந்தி எடுக்கிறத போடுறீங்க, இதை போடுறீங்க, அதை போடுறீங்க, எனக்கு என்ன அதில் இன்ஃபர்மேஷன்னா, பிரதர் இது என்டர்டெயின்மெண்ட் கேட்குறாரு அவர். நான் என்ன சொன்னேன், பிரதர் இது என்டர்டெயின்மெண்ட் சேனல் இல்லை. ஸோ நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வரல. என்னென்னா நான் ஒரு ஜேர்னலில் ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, யார் அதை எடுத்துப்பாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 8 லட்ச ரூபா கடன் ஒன்று வச்சு ஸோ அதை அடைக்கிறதுக்கான வழியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அந்த வண்டி ஓட்டுறாங்க டெய்லி. ஸோ அவங்க என்னென்ன பிரச்சனையை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, டேக்கிள் பண்ணுறாங்க, என்னென்ன இஷ்யூ வருது, எப்படி டீசல் இஷ்யூ வருது, கஸ்டமர் இஷ்யூ என்னென்ன வருது, அதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த வீடியோ நான் வந்து இப்போது எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்கு எடுத்தேன் ஒரு ஜர்னல். அது நீங்கள் சொல்கிற வீடியோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் போய் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை, நான் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுக்குறேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒருத்தர் வந்து
நல்லபடியாக அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தால் கூட எனக்கு போதும். சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவாக வந்து பேசாதீங்க. உங்களால் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சேரலையா விட்டுருங்க. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, வீடியோ பார்க்காதீங்க, எனக்கு ஒன்றுமே லாஸ் இல்லை. என்னால் ஒருத்தர் பயனடைஞ்சாக்குள்ள அது எனக்கு சந்தோஷம். சும்மா போடுறேன், வாந்தி இருக்கிறத போடுறேன்னா என்னென்ன இஷ்யூ வண்டி டெய்லி ஓட்டுறவங்களுக்கு வருமோ, மெயினாக ஸ்டார்ட் பண்ணதே இந்த வீடியோ அவங்களுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ அதுமாதிரி நெகட்டிவாக எந்த விஷயமும் போடாதீங்க. உங்களால் உங்களுக்கு பிடிக்கலையா பார்க்காதீங்க. நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. என்னை நம்பி ஒரு 2-3 பேர் பார்க்குறாங்களா, எனக்கு அது போதும். நான் எனக்கு என்ன மோட்டிவேட் தான் இந்த வீடியோ நான் போட ஆரம்பித்தேன். சரிங்களா? ஸோ அது மாதிரி யாரும் பண்ண வேணாம். பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் என்னால் கிடைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் என் சேனலில் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இது வந்து செட் ஆகும். ஸோ சொன்னல, டேக் டைவர்ஷன் இதுதான் அது. அங்கே தோண்டி வச்சுருக்காங்க. என்ன 3 வருஷமாக தோண்டின்னு தான் இருக்காங்க. என்னவோ இந்த வாட்டி தான் ஆட்சி மாடி இருக்குது. இது வந்து இந்த வாட்டி வந்தவங்க பிரச்சனை இல்லை, போன வாட்டி இருந்தவங்க பிரச்சனை தான். முடிச்ச பாடாக இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ ட்ரிப்பு வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லஞ்சு சாப்பிட்றலாம். ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு தை சாதமோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம போய் சாப்பிட்றலாம். ஸோ ஹோட்டல் போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். கோல்டு வேறு சரியான கோல்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நின்று போகிறதுனால தான் டீசல் வந்து போகுது. ஸோ சில நேரத்தில் காலியாக இருக்குது, சில நேரத்தில் காலியாக இல்லை. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியது தானே. ஸோ கோல்டு, அதனால கையில் டிஷ்யூ வச்சு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். முடியல, சரியான கோல்டு ஏசியில் உட்காந்துக்கிறதுனால. பார்க்கலாம், ஹோட்டல் போயிட்டு பாக்கி வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ 3வது ட்ரிப்பு இறக்கி விட்டாச்சு. எங்கே இருந்துன்னா நம்ம அடையார், அங்கேருந்து கரெக்டாக எங்கே சொல்கிறது, நம்ம வலசரவாக்கம் போரூர் கிட்ட. எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருந்தோன்னா 390, காட்டுறது 353. ஏன் அவ்வளோ அமௌண்ட் ஏறிச்சுன்னா, ஏன்னா டிராஃபிக்னால நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறி இருக்கு. ஸோ கஸ்டமராக வந்து 390 தான் வந்து பே பண்ணாங்க. அது டிப்புன்னு இல்லை. ஸோ நம்மளுக்கு காட்டின அமௌண்ட்டோட வந்து நம்மளுக்கு டிராஃபிக்னால அந்த அமௌண்ட் வந்து மாறுச்சு. ஸோ இப்போ 4வது ட்ரிப்பு போயிட்டுருக்கேன். எங்கேருந்து எங்கன்னா போரூர் டு மதுரை வாயில். அது என்ன சொல்கிறது தெரியல, போகிற மதுரை வாயிலா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடம். ஸோ அங்கே இருந்து டி நகர் ப்ரீமியம், ராபிடோ ப்ரீமியம் ட்ரிப்பு 300 சில்லற சம்திங். ஏன்னா ராபிடோவில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் என்ன அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரிப்பை முடிச்சிடுறேன். கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். என்ன ஒரு 1.5 கிலோமீட்ரு. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், கஸ்டமர் நம்ம பிக்கப் லொக்கேஷனும் கேல்குலேட் பண்ணுவேன், ட்ராப் லொக்கேஷனும் வந்து கேல்குலேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 2மே கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு. ஸோ அவங்க எப்படி போடுறாங்களோ, இப்போ ட்ராப் லொக்கேஷன் மட்டும் பார்த்து நம்ம இவ்வளோ கேல்குலேட் பண்ணிக்க முடியாது. பிக்கப் லொக்கேஷன் கிலோமீட்டர் தானே, அதுவும் டீசல் தானே போடுறோம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான், வேறு என்ன, கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு பேசுகிறேன். ஸோ நாளையிலேருந்து ஒரு விஷயம், நம்ம இந்த என்ன சொல்கிறது, நம்ம வண்டி ஓட்டுறோம்ல, இதுலேருந்து நாளிலேருந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதுசாக. ஸோ அதை பிடிக்குதா, எப்படி கொண்டு போகிறது தெரியல. பட் கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணுறேன், பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம். அதாவது இப்போது போர் அடிக்கிறதில்ல உங்களுக்கு, ஆப்வியஸாக போர் அடிக்கும். இல்லை ப்ரோ நல்லா இருக்குமே சொன்னால் எனக்கும் தெரியும்ல, அது மாதிரி. ஸோ கண்டிப்பாக போர் அடிக்கும். இதுக்கு ஒரு விஷயம், இது கொஞ்சம் சரியாகணும் அப்படின்றதுனால ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். என்ன ஸ்டாண்டுனா சொல்கிறேன், அது நாளைக்கு தெரியும். ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீடியோ வந்து போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுக்கு, ஏன்னா டெய்லி இப்போது பி ஆனஸ்ட் உண்மையாக சொல்ல போனால் போர் அடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எதுவுமே நான் வண்டி ஓட்டுறதையே காட்டினுக்கிறேன், இதை சொல்கிறேன் அதை சொல்கிறேன், அம்மாவோட சொல்கிறேன், முச்சிடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு புரியுதோ இல்லை உங்களுக்கு பிடிக்குதோ அப்படின்னு தெரில. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம், எனக்கே தெரியுது. லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 1 வருஷன்றது இப்படியே நான் பேசி கொண்டு போக முடியாதுல்ல, ரோடு அப்படி இருக்கிறதுனால தான் வண்டி நாய்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம், ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பேச தான் போகிறேன் கடைசி வரைக்கும். வேறு எந்த ஆயுதமும் என்கிட்ட இல்லை. ஸோ பேசுகிறதுல ஒரு விஷயம் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ அது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போது நான் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். நான் வண்டி ரெடி பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப்பும் எடுத்துகிட்டு இந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸ், கிலோமீட்டர், அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். லாஸ்ட்டாக வந்த ட்ரிப்பு பெரம்பூர்லேருந்து ட்ரிப்ளிகேன் கோவில் இருக்குல்ல, பெருமாள் கோவில், அங்கே தான் வந்து ட்ராப் முடிச்சிருக்கோம்.
எவ்வளோ அமௌண்ட்னா 394 கடிச்சு கஸ்டமர் பே பண்ணது 410. ஸோ 16 ரூபா வந்து நம்மளுக்கு டிப்பு அதில். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ மணி கரெக்டாக 6:27 ஆகுது. எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா 2376. அப்படின்னா அந்த 130 ரூபா வந்து டிப்பு வரும். டிப்புன்ற பாருங்க, இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவும் சேர்த்து தான். இந்த கோயிலுக்கு எப்போவுமே நான் வந்தேன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிப்பேன். ஸோ இந்த டிராஃபிக் தான், சின்ன சந்து, இந்த சந்தில் தான் டெம்போ கிம்போ எல்லாம் வரும். ஒன்றே ட்ரிபிள் எனக்காக போகணும், இல்லை ராயப்பேட்டா பீச். இப்படி போனால் ராயப்பேட்டா பீச் அந்த ரூட் வந்து போகும். ஸோ சின்ன தெரு இது. ஸோ கோயில் இந்த விசேஷ நாட்கள் இதில் மட்டும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் இது இப்போ கூட பரவாயில்ல. நைட்டு வந்து அப்படியே 15-20 நிமிஷம் நின்று இடலாங்குது அப்படியே. ஸோ முடிச்சிருக்கோம். 5வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் 6வது ட்ரிப்பு. ஒரு டீ பிரேக் ஒன்று எடுக்கலாம், தலை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா உட்காந்து இருக்கணும் டிராஃபிக்கில், என்ன உட்காந்து ஓட்டுறோம்ல. ஸோ அதனால் ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்துடலாம். ஒரு டீ பிரேக் எடுக்கும் போது முடிஞ்சால் பேசுகிறேன், இல்லை அடுத்த ட்ரிப் எடுத்து முடிச்சுட்டு பேசுகிறேன். நம்மளோட 7வது ட்ரிப் அசைன் ஆயிடுச்சு. எங்கேருந்து எங்கன்னா நம்ம மெரினா பீச் அங்கேருந்து அம்பத்தூர் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ 19 கிலோமீட்டர், பிக்கப் வந்து 2 கிலோமீட்டர், மொத்தம் 21 கிலோமீட்டர். அமௌண்ட் வந்து 400 மேலே காட்டுச்சு. பட் எண்ட் ஆஃப் த ட்ரிப் என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். பிக்கப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். சரியான டிராஃபிக் கூட. ஸோ பாருங்கள், டிராஃபிக்ன்றது நான் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு இது ராபிடோ, ஆக்சுவலி ஊபரில் தான் வந்து எடுத்திருக்கோம். 550 மீட்டர் காட்டுறேன். 550 மீட்டர் 12 நிமிஷம் காட்டுது. ஃபுல்லாக ரெட்டு, கிரான்ஸில் ரெட் அடிச்ச மாதிரி ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ பேக் டு பேக் 2 ட்ரிப்பு. ஸோ என்னென்ன முடித்தோன்னா 358 விலிவாக்கத்தில் இருந்து ஆதம்பாக்கம் 358 கஸ்டமர் பே பண்ணது 370. ஸோ அதில் ஒரு 12 டிப்பு. ஸோ இதுக்கு 18 கிலோமீட்டர் 52 நிமிஷம் வந்து ஆச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு இது ஒன்று எடுத்தோம். அதே ஆதம்பாக்கத்துலேருந்து ராம்ஸ் பிளாசா கிண்டி, ஸோ சென்ட் தாமஸ் லிட்டில் மவுண்ட் மெட்ரோ கிட்ட. ஸோ அது ஒரு 3.5 கிலோமீட்டர் 181 10 நிமிஷம் இருப்பாது. ஸோ ஓவராலாக இப்போ எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா 3391. ஸோ சீக்கிரம் வந்து 4 ரூபா முடிக்கணும். பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி நாள் கொஞ்சம் சுமாராக போகுது. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் எடுத்ததுனால ட்ரிப்ஸ் அமௌண்ட் போகுது. மற்றபடி ஏதோ ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் ட்ரிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ மற்றபடி நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் வந்து மானிட்டைஸ் ஆக போகிற. ஸோ நல்ல ஒரு விஷயம். கிவ்அவே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டைஸ் வந்து ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிவ்அவே வந்து பற்றி பேசலாம். அதுக்கு மாதிரி வாயை திறக்க வேணாம். ஸோ முடிச்சுட்டு கிவ்அவே பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நாலுலேருந்து ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க, கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு விஷயம் கன்சல்ட் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி நைட்டு வந்து அதை ட்ராப் பண்ணுற மெசேஜ் ட்ராப் பண்ணி அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கன்சல்ட்டோட நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் அது என்னன்னு பசங்கிட்ட பேசிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றபடி ட்ரிப்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரிப்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப்பே முடிச்சிட்டோம். எங்கேன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸ், அங்கேருந்து கீழ்பாக் நம்ம ஏரியாவுக்கு தான் முடிச்சாச்சு. ஸோ அமௌண்ட்டு 270. ஒரு நிமிஷம், எவ்வளோ அமௌண்ட்டுனா எவ்வளோ 275 கஸ்டமர் பே பண்ணது, ஒரு 300 பே பண்ணாங்க. இதில் ஒரு 25 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது எங்கே போகணுன்னா டீசல் போட தான் போகணும். டீசல் போட்டுட்டு இதுக்கு ஓடி போயிடலாம். டீசல் போட போகலாமா? வேறு என்ன ட்ரிப்பு பார்க்குறேன். இது வரைக்கும் ஓலை முடிச்சிருக்கேன்னா 3666 வந்து முடிச்சிருக்கோம். ஸோ கமிஷன்னு சொல்ல முடியாது. டிப்பு மட்டுமே இன்னைக்கு ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு 400 ரூபா டிப்பு வந்து வந்திருக்கு. டிப்ஸு மட்டுமே 400 ரூபா. ஸோ சேர்த்திங்கன்னா 4166. இந்த 166 அப்படியே கமிஷனுக்கு நான் பண்ணால் கூட சொல்கிறேன் எவ்வளோ என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு டீசல் போட்டுடலாம். கம்மியாக லைட் ஏற ஆரம்பிச்சிச்சு.
லைட் எரிஞ்சாலே போட்டுடணும், ஓட்டிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து வேணாம் இந்த வண்டிக்கு. எக்ஸ்டெண்ட் வச்சுருவங்களுக்கு எப்பவுமே கால் டேங்க்கு நான் ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி ஓட்டிட்டு இருக்கேன். இன்ஜெக்டர் வந்து போயிடும். ஸோ கால் டேங்க் வைக்காமல் ஓட்டினா இந்த வண்டி எக்ஸ்டெண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி என்ன டீசலுக்கு லைனில் நிற்கணும். டீசலுக்கு லைனில் நின்றுட்டு என்னன்னு பார்க்கலாம். நிற்க விட்றாங்களா தெரியலையே. ஒன் வே இது. நம்ம திரும்பினா பங்க்கு போய் சுற்றிட்டு வர முடியாது பங்க்குக்காக. பார்க்கலாம் நிற்க விட்றாங்களான்ட்டு. நிற்க விட்டா சந்தோஷம். டீசல் போட்டுட்டு நயரா பங்க்கில் ரேட் அதிகம். பட் என்ன பண்ணுறது, இப்போ டீசல் போடணும். ஸோ அதனால் ரேட்டு கீட்டெலாம் பார்க்க முடியாது. இது 24 hours. கீழ்பாக்கில் இருக்க பங்க்கு, நயரா பங்க் வந்து 24 hours. ஸோ ட்ரிப்பு வருது 140 ரூபா 40 ரூபான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டீசல் போட்டுடலாம். டீசல் போட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். டீசல் போட்டாச்சு. என்ன மற்ற பங்குக்கும் நம்ம நயரா பங்குக்கும் வித்தியாசம்னா 3 ரூபா கிட்ட ஒரு லிட்டருக்கு வந்து வித்தியாசம் வந்து வருது. 2.25 ரூபா வித்தியாசம் வந்து வருது. ஸோ நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு அவ்வளோதான் நம்மளுக்குன்ற மாதிரி இருக்குது. டிப்பெல்லாம் சேர்த்து பண்ணுறோம். டிப் இல்லாமல் எடுக்கணும். ஸோ டிப்பெல்லாம் சேர்த்து எனக்கு என்னென்ன கையில் வந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் என்னோடய தாட்டு. ஸோ அந்த கணக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கணக்கு அப்படின்னா வண்டியை பார்க் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் நம்மளோட கணக்கை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன ஏது வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டில் யாரா கிரிக்கெட்டில் இருந்து. ஸோ பார்க்கிங் ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்படியே நம்ம டீட்டெயில்ஸ் கதையை பற்றி நம்ம வந்து பேசிடலாம். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 3716. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஓட்டியிருக்கோம் 3716. ஸோ அப்படியே எடுத்தோன்னா 3716 எப்படி ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 3716 ரா அமௌண்ட் வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 3500 ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த 216 வந்து இன்சென்டிவ். ஸோ இன்சென்டிவ் சேர்த்து தான் 3716. 200 தான் இன்சென்டிவ். என்ன பண்ணுறது. ஸோ இதை தவிர்த்து ஒரு 300 வந்து நம்மளுக்கு டிப்பு மட்டுமே இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு செகண்ட் ட்ரிப்லாம் எடுத்து ஒரு 300 டிப்பு மட்டுமே. ஸோ 300 சேர்த்தோன்னா 300 ஸோ டிப்பு சேர்த்தோம்னா 4116 ரூபா 116 ரூபா அப்படியே நமக்கு ரீசார்ஜ் வச்சா கூட 4 ரூபா. ஸோ அப்படியே கேல்குலேஷன் வந்து பார்த்துடலாம். 4 ரூபாவா. ஸோ 4000 மைனஸ் 1200 டீசல் 4116 வைக்கிறேன். 4116 ரூபா. இப்படி சொன்னால் புரியல. அப்படியே காட்டிடுறேன். கால்குலேட் பண்ணிவிட்டு சொன்னால் தான் நம்ம பசங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 4116 ரூபா மொத்தமாக ஓட்டுந்து. டீசல் வந்து 1200. ஸோ 116 ரூபா மைனஸ் 116 ரூபா. ஸோ இன்னைக்கான இன்கம் 28 வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது நல்ல ஒரு இன்கம். ஸோ நம்ம பசங்களுக்கு அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போட்டுடலாம். ஸ்க்ரீன்ஷாட்டும் குரூப்பில் அப்படியே போட்டாச்சு. ஸோ பசங்களும் பார்க்கட்டும், பசங்க ஓட்டுறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் பார்த்துக்கலாம்ல. ஸோ மற்றபடி 2800 அந்த அமௌண்ட்டோட இன்றைக்கி நாள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நாளோட பார்க்கலாம். இன்னைக்கு சேலஞ்ச். ஸோ 2800 அதோட இந்த நாள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக அமையட்டும். ஸோ என்னோடய நண்பர்கள் பிரதர்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்க, நீங்களாம் ஓட்டுங்க. நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ சஜஸ்டபிள் ஃபீல்டு வந்து இது இல்லை. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக வாங்க, எடுத்து ஓட்டுங்க. ஓன் ரிஸ்க், நல்லா இருங்க. ஸோ நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும். எனக்கும் எல்லாம் நல்லா நடக்கும் வேண்டிக்கோங்க. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. இன்றைக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.
ஸோ ஒரு புது விஷயம் ஒன்று சொல்லியிருக்கல, ஸோ நாளைக்கு அந்த விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுற குரூப்பில் ஓகேனா நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். உங்களை கேட்காம எதுவுமே நான் அந்த சேனலில் வந்து நான் பண்ண மாட்டேன் இந்த சேலஞ்சில். ஸோ உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டு தான் நான் அதை பண்ணுவேன். ஸோ நாளைக்கு அதை பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்டே டியூன். இப்போ நான் போய் தூங்க போகிறேன். பாய்.